உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் மாத ராசி பலன்கள். போன மாசம் 15 கிட்டத்தட்ட ஒரு 4 பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சியை இனிதாக வரவேற்று உட்கார வச்சாச்சு. ஸோ வரக்கூடிய நாட்கள் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது, இந்த ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியாக கிரக அமைப்பு உங்கள் ஒரு மாதத்தை இயக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். மற்றவர்கள் எது கேட்டாலும் அதை கொடுக்க துணியும் என் மனதிற்கினிய மீனராசினியர்கள். எப்படி இருக்க போது இந்த ஜூன் மாதம் 2025 வருடம்? கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய பிரம்மாண்ட பயிற்சி தலைக்கு மேலே ஜென்மச்சனி வந்தாச்சு. வந்தோடனே ஒரு ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சிடாரு. இல்லை அப்படியே ஷேக் பண்ணுறாரு உட்காந்து. பெருசாக ஷேக் பண்ணுவார்னா அதெல்லாம் பண்ணவே மாட்டார். ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை நிறைய உண்டாக்கி கொடுப்பார் சனி. இந்த தடவை ராசிநாதன் போய் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதுவே ஒரு மிகச்சிறந்த வலுயேற்றக்கூடிய தன்மை. 12இல் ராகு, 6ஆம் இடத்தில் கேது. தனித்த ராகு தனித்த கேது, சத்ரு சம்ஹார நாசம் நடக்க போகிறது. இந்த தடவை சூப்பராக இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு. மகத்தான வெற்றி. நிறைய பேருக்கு நான் சொன்ன ப்ரமோஷன்லாம் கிடச்சிருக்கணும். எல்லாரும் ஆமாம் மேடம், போன செப்டம்பர்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் ப்ரமோஷன் கன்ஃபார்ம் ப்ரமோஷன் வந்துகிட்டே தான் இருக்குது. அப்படி மிச்சம் செஞ்சோ கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போயிருந்தா கூட இந்த தடவை கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு. என்னதான் 7.5 சனி நடந்தாலும், என்னதான் ஜென்மச்சனி நடந்தாலும், என்னதான் 12ஆம் இடத்தில் ராகு வந்தாலும், 6ஆம் இடத்துல கேது, என் கடன் பணி செய்து கிடப்பதேன்றதான் மீனராசிக்காரங்க கூட தாரக மந்திரம். எப்போ என் வேலை உண்டு நான் உண்டுன்னு பேசாமல் இருக்கேன்ப்பா, முடிஞ்சா உட்காந்து அட்வைஸ் பண்ணுவேன். அது கூட கேட்டால் உட்காந்து என் ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அவங்க போதுண்டா சாமின்னு எந்திரிச்சு ஓரளவுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன். இல்லையா நான் உண்டு என் வேலை உண்டு நான் அமைதியாக உட்காந்துப்பேன், கழுவுற மீனில் நழுவுற மீனில் எதுலேயும் மாட்ட மாட்டேன் அப்படின்னு ஓடிட்டுருக்க மீனராசிக்காரர்களை இந்த தடவை டெஸ்ட் பண்ணும் விதமாக கிரகங்கள் எல்லாம் அமையப் போகிறது அப்படின்றது தான் உண்மை. யார்ட்டையும் வாயை கொடுத்து வம்பளை மாட்டிக்காதீங்க. இந்த தடவை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம் இந்த இடம் மட்டும்தான். யார்ட்டையும் எதை பேசினாலும் சரிப்பான்ட்டு போயிடுங்க. தேவையில்லாத மனஸ்தாபங்களுக்குள் உண்டாக்கி கொள்வதற்கான நேரமாக இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நிறைய வேலை பளு அதிகரிக்கக்கூடிய காலம். எப்பயுமே அடி வாங்குற சிலை தானங்க ஜெயிக்கும், அடி வாங்குற கல் தானே சிலையாமா. நிறைய வேலைப்பழு கொடுத்து கொடுத்து உங்களை புடம் போட்ட தங்கமாய் மாற்றுவதற்கு இந்த தடவை சனி தயாராகி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். 10க்கு ராசிநாதனோடு சேர்ந்து சூரியன் 6ஆம் வீட்டு அதிபதி ராசிநாதனோட சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுகிற காலகட்டமாக இருக்குது. வீட்டில் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று யாருக்காவது உடம்பு பிரச்சனை ஆகிட்டே இருக்கே, ஒன்று மாற்றி ஒன்று உடம்பு யாருக்கோ படுத்திக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு சிந்தனை எட்டி பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வாட்டர் உங்களோட நேட்டரல் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் ஒரு 25 வயதுலேருந்து 40 வயதுக்குள் இருப்பவர்களாக ஏதாவது கண்டிப்பாக வீட்டில் கொஞ்சம் உடல்நிலை குறித்து மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றதற்கான நேரம் அப்படின்றது இருக்குது. அதுதான் உண்மை. அதை மறுப்பு சொல்கிறதுக்கெலாம் இல்லை. ஸோ இது வரைக்கும் 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் 6ஆம் வீட்டு அதிபதி. அதனால நிறையா போகிற இடம்லாம் ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு. போகிறதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அப்படியே தள்ளி உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபதி போகும்போது வீட்டில் இருக்கிறவங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அம்மாவோட உடல்நிலை, உங்கள் மாமியாரோட உடல்நிலை, மாமனாரோட உடல்நிலை, மனைவியோட உடல்நிலை, மூத்த பிள்ளையோட உடல்நிலை, மொத்தத்தில் வீட்டில் இருக்கவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலுங்க. உங்களுக்கே பல்லு சம்மந்தப்பட்ட வலி, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்ணாடி போட சொன்னால் உடனே போயிட்டுருங்க. பல்லுக்கு ஏதாவது கிளிப்பு போடணும், ரூட் கேனல் பண்ணணும்னு சொன்னால் அதெல்லாம் மறக்காமல் உடனே செஞ்சுடுங்க. இல்லை என்றால் ஒரு பெரிய மருத்துவ செலவில் கொண்டு போய் வச்சுட்டு ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் போடுற மாதிரி, அப்புறம் அந்த வேலையெல்லாம் சேர்த்து நீங்கள் தான் செய்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் உங்களுக்கு உருவாக்கிடும். போகலாமா வேணாமா, செய்யலாமா செய்ய வேணாமா, நடக்குமா நடக்காதா, ஜெயிப்பேனா ஜெயிக்குமா, இதே மாதிரியே ஒரு 15 நாள் அந்த டூவா டையான்ற டைலமாலேயே ஓடிட்டுருக்கும். நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் இதையே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றன. வெறும் 15 நாள் தான், அதுக்கப்புறம் சரியாக போயிடும். ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்களாக உங்கள் மனசில் போட்டு குழப்பிக்காமல் இருந்தீங்களே ஆனால் கிரகம் அதோடைய வேலையை செய்கிறதாக தன்மையாக இருந்தால் உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் விட்டுட்டு தான் மற்ற வேலை பார்க்குமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அமைப்பெல்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு இடம், மனை, வண்டி, வாகனம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. வீடு மாற்றலாம், இடம் மாற்றலாம், வீட்டுக்கு சோஃபா வாங்கி போடலாம், வீட்டுக்கு கட்டில் வாங்கி போடலாம், அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கி போடலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், வாஷிங் மிஷின் நின்று போச்சு, ரிப்பேர் ஆச்சு, இந்த மாதிரியான தன்மையெல்லாம் நடக்கும். நிறைய மீனராசிக்காரங்க இந்த தடவை ஏசி வாங்கி போகிறோம். ஏன்னா சனினாலே கூல் பிளானட் தான். ஸோ 4ஆம் வீட்டில் போய் ராசிநாதன் அமர்ந்து
சனி அப்படின்றவர் நம்ம ராசிக்குள்ளேயே இருக்கும்போது கூலாக ஏசியெல்லாம் வாங்கி போகிறது, இல்லை குழு குழு இடத்துக்குலாம் போயிட்டு வர்றது, குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது கூலாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறது, இதெல்லாம் இந்த தடவை நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை தாண்டியும் பெருமாளுடைய கடாட்சம் சூப்பராக இருக்குது இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு. நிறைய பெருமாள் கோயிலுக்கு ஏதாவது நிதி கொடுக்கறது, பெருமாள் கோயிலுக்கு ஏதாவது சேவைக்கு காசு கொடுக்கறது, பெருமாள் கோயிலுக்கு ஏதாவது மாலை வாங்கி கொடுக்கறது, போகிற வழியில் பெருமாள் உங்கள் கண்ணில் படுதல், அது நின்ற கோலமாக இருந்தாலும் சரி, அது அமர்ந்த கோலமாக இருந்தாலும் சரி, அது படுத்த கோலமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ரூபத்தில் பெருமாள் உங்கள் கண்ணில் படுறது, பெருமாளோடு உங்களோட இணக்கம் இருக்கிறது. இங்கே ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல பெரிய பெருமாள் ஃபோட்டோ இருக்கிறது, ஒரு ஆஃபீஸ் போனால் அங்கே பெருமாளை பார்க்கறது, அது திருப்பதி பெருமாள் இல்லை, யாராக இருந்தாலும் சரி, பெருமாளோட பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்கறது, துளசி கிடைக்கிறது, துளசி மணி மாலை கிடைக்கிறது, நீங்களே போகிற வழி இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு ஒரு வித்தியாசமான பெருமாள் கோயிலுக்குலாம் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது, அதன் மூலமாக பெருமாளின் ஆகச்சிறந்த அருளையும் அனுகிரகத்தையும் கடாட்சத்தையும் வாங்கி கொள்ளக்கூடிய நேரமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த தடவை நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா பெருமாள் நிறைய பார்க்க போறீங்க. பார்த்து அதன் மூலமாக அவரோட பிளெஸிங்லாம் வாங்கி ஜாலியாக இருக்க போறீங்க. ஓகே, படிக்கிற குழந்தைங்க மீனராசிக்காரங்க சூப்பராக படிக்க போறீங்க. நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்க போகுது. அப்படி ஆனால் என்னன்னா ஒரு ஜூன் மாதம் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் சொன்ன பேச்சு கேட்காத தனம்லாம் ஓடி வர போகுது. தலைக்கு மேலே சனி இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே மந்தத்தன்மையெல்லாம் எட்டி பார்க்கும் தான். பட் நம்ம என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக எழுத போகிறோம், 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் தான். அதனால் பெருசாக போட்டு பிள்ளைங்களை ட்ரபிள் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு மீனராசி குழந்தைங்களை வீட்டில் இருக்க அம்மாமார்களே அக்காமார்களே அண்ணன்மார்களே போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. அந்த பிள்ளையே பாவம், அதனால் விட்டுடுங்க. நீங்கள் ஒரு 25 வயசுலேருந்து 35 வயசு 40 வயசுக்குள்ள இருக்கீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, வீட்டில் இருக்கக்கூடிய உடல்நிலையில் கவனம் தேவையோ தேவை. நீங்கள் 45 வயதுலேருந்து 60 வயதுக்கு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களாக இருந்தால் சூப்பராக இருக்க டைம் பீரியட். காரியம் அனைத்தும் ஈடேகும். யார் முன்னாடி எந்திரிச்சு நீங்கள் காட்டணும்னு நினச்சிங்களோ அவங்க முன்னாடி காட்டுவீங்க. எனக்கா ஏழரை நடக்குது இல்லையே அப்படின்ற மாதிரி அதை பற்றிய தாட்டே இல்லாமல் உழைக்கணும் ஓடணும் நீங்கள் ஓடி காட்ட போறீங்க. நிறைய தலைமைத்துவம் கிடைக்க போகுது, பெயர் கிடைக்க போயிடுது, நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போது இந்த வயதுக்காரர்களுக்கு. நீங்கள் 60 வயது தாண்டவர்களாக இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை தேவை. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 4 விஷயங்கள் நடக்க போகுது. ஒன்று, வீடு சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு தன்னிறைவு அடைய போகிறீர்கள். ஓகே, இது வரைக்கும் கட்டாமல் பூசை வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, மனை வாங்குறது, வீட்டுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி மகிழ்தல், அந்த மாதிரி வீடோட ஒரு கனெக்ஷன் நடக்க போகுது. அடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய உடல்நிலையில் ஒரு கண்ணு வச்சுக்க போறீங்க. இல்லை அதை ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரி நிலைமையெல்லாம் இருக்க போது உங்களோட உடல்நிலையும் கண்டிப்பான கவனம் தேவை. பல் அல்லது கண் மருத்துவரிடம், இல்லை போயிட்டு வர இடத்துல பல் மருத்துவமனை கண் மருத்துவமனை சார்ந்து போக போறீங்க. இல்லை அதில் ஏதாவது ஒரு தொய்வு நிலை டாக்டர் பார்க்கறதுக்கான அமைப்புகள் வரலாம். அது உங்களுடைய ஜனனகால ஜாதகம் அதுக்கு வழி புரிந்தாலே ஒழிய அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2ஆம் வீட்டாதிபதி போய் எங்கே உட்காந்துருக்காரு, சூரியனோட வீட்டில் உட்காந்துருக்காரு, கேதுவோட, அதனால இதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, 4வது விஷயம், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வேலை போடு அதிகரிக்க போகுது. தூங்குங்க பாஸ், கொஞ்சம் தூக்கம் தேவைப்படக்கூடிய தன்மையாகத்தான் இருக்குது. சும்மா தூங்காமல் இத்தனை நாள் இல்லாமல் இனிமேல் எனக்கு டைம் இல்லைன்ற மாதிரி ஃபோனில் பேசி பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல், எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல், உங்களுக்கான சொந்த தொழிலுக்கு இல்லை சுய தொழிலுக்கு நீங்கள் பண்ணுற வேலைக்கு எப்படி இம்பேக்ட் கொடுக்கலான்னு யோசிச்சிங்கனாலே பாதி விஷயம் சரியாக போயிடும். இடமாற்றம், மனை மாற்றம், வண்டி மாற்றம் எல்லாம் வரதுக்கான நேரம் வந்து அதை அப்படியே ஏற்றுக்கோங்க, வேறு வழியே இல்லை. ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் நடக்குமானா கொஞ்சம் டிலே ஆகி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த ஜூன் மாதம் மீனராசிக்காரர்கள் மகத்தான வெற்றிக்கான முதல் அடியை எடுத்து வைப்பதற்கான காலம் கணிந்து விட்டது என்று சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான டைம் பீரியட் மீனராசிக்காரர்களுக்கு இனிதே உதயம். ஓகே, என்ன வழிபாடு பண்ணலாம்? முருகன் வழிபாடு, அதுவும் எஸ்பெஷலி பழனிமலை முருகன் வழிபாடு, திருவண்ணாமலை சிவன் வழிபாடு, நாகாபரணம் சூரிய சிவனை வழிபாடு செய்தல், பிரதோஷ தண்ணிக்கு போய் சிவன் கோயிலில் கொஞ்சம் தேன் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது. அதை கொடுத்து பாருங்கள், வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயித்து விடுவீர்கள். ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஜூன் மாதம் மீனராசிக்காரர்களுக்கு.